Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி யூனிட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி யூனிட். இந்த ஸ்டடி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட்டோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 600 வைப்போம், 400 வைப்போம், 450 வந்து பார்த்தீங்கன்னா வைப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 500. 3 ட்ராவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஒன்று கீழ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்டோரேஜை வந்து கொடுத்துடலாம், நடுவில் சேர் போடுற மாதிரி. பட் என்ன ஒரு 2 பேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணது. இது வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டடி யூனிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்போம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்போம். இதுக்கு வந்து 2 தேவை வந்து கிடையாது. கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் கீழேயும் வேணும் மேலேயும் வேணும்ட்டாங்க. அதனால் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், எலக்ட்ரிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். 2மே வந்து ரெண்டுமே வந்து தேவை கிடையாது. பட் என்னென்னா கிளைண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து கீழே இருக்கிற தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. மொபைல் சார்ஜர் மட்டும் மேலே வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்னரில் வந்து ஹோல் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஹோல் வந்து கீழேருந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கீழே வந்து கொடுத்துட்றாங்க, நார்மலாக ஹோல்ஸ் வந்து போட்டுடுறாங்க. பட் என்ன அப்படி வந்து போடக்கூடாது. அது இல்லாமல் என்னென்னா ட்ராவரோட டெப்த்தை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும். ட்ராவரோட டெப்த்தை வந்து கம்மி பண்ணால் தான் பேக்ரவுண்டில் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் ஸ்பேஸ்ன்றது வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்த காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ப்ளைவுட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஓவர் வெயிட். ஏன்னா வால் டு வாலாக இருந்தால் நல்லா வந்து ஹெவியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டடி யூனிட்னால் பரவாயில்ல, லென்த் அதிகமாக இருக்கிறதுனால சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிடும். இது வந்து 2 பேர் யூஸ் பண்ணுறது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து ஒன்று வந்து சென்டரில் வந்து கொடுத்துட்டோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்ன்றது வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா 2 பேர் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் லைட். இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் ப்ரொஃபைல் லைட். ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். இது வந்து கார்னர் வாலில் வந்து வைக்கிற ப்ரொஃபைல். இது வாலில் வைக்கும்போது அதோட வெளிச்சன்றது வந்து உங்களுக்கு வந்து கவுண்டர்லேருந்து இன்னும் முன்னாடின்றது வந்து வரும். இதுவே வந்து இது வந்து கேபினெட்டுக்குள்ளே வைக்கிறது. இந்த டாய்ஸ் அந்த மாதிரி வந்து சின்ன டாய்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து டிசைன் வந்து பண்ணது. இந்த ப்ரொஃபைல் மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கன்சீல்டு வந்து பண்ணலாம். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இப்போ கிட்டேருந்து நீங்கள் பார்க்கும்போது ப்ரொஃபைல்ன்றது வந்து கீழே இருக்கும், கார்னர்லன்றது வந்து இருக்காது. இப்போ அதுவே இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும். சைடில் இருக்கும்போது அதோட வெளிச்சன்றது வந்து ஃபுல்லாகவே கவுண்டருக்கு அடிக்கும். கவுண்டர்லேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்சேஷன்ன்றது வந்து இதுதான். இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து உடன் கேபினெட்டில் வந்து கட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். காஸ்ட்ன்றது வந்து அதிகமாகிடும். இதுவே வந்து வாலில் கார்னரில் வைக்கிறீங்க அப்படின்னா காஸ்ட்ன்றது வந்து கம்மி. வெறும் ப்ரொஃபைல் மட்டும் அப்படியே வந்து கார்னரில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். அப்பர் கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து 600 வந்து பண்ணுவோம். இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 900 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்கும். டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 2 செல்ஃப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோர் நார்மலாக ப்ரொஃபைல் ஷட்டர் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஸ்டோரேஜ் செல்ஃப்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது, ஃபுல் லென்த்துக்குன்றது வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிசைன் வரும்போது ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஃப்ளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஸ்டடி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிசைன் வந்து போக மாட்டோம். டிசைன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கிட்ட போகும்போது வந்து டிசைன் வந்து சொல்லுவோம். பட் என்னென்னா அவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் வந்து பேசிக்காக ஒரு கேபினெட், அதில் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்ன்றது வந்து கொடுக்குறது. ஏன்னா இந்த பெட்ரூம் வியூ வந்து நான் காமிக்கிறேன், ஒரு வாட்டி பாருங்களேன். இந்த பெட்ரூம் வியூ காமிக்கிறேன், கிச்சன் வியூ காமிக்கிறேன். செப்பரேட் வீடியோவில் பண்ணும்போது மாஸ்டர் பெட்ரூமில் ஒரே ஒரு லாஃப்ட் மட்டும்தான் இருக்குது. பட் ஏன்னா ஸ்டடி யூனிட்டில் வந்து எதுவுமே வந்து
ஸ்டோரேஜ்ன்றது வந்து கிடையாது. ஸ்டோரேஜ்ன்றது வந்து எங்கே ஃபில் பண்ணணும், அதுக்காக வந்து டிசைன்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிசைன்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் என்னென்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து டிசைன் வந்து பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வேணும், எவ்வளோ புக் செல்ஃப் வந்து எவ்வளோ புக்ஸ் எடுக்கலாம், எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ணலாம், டெப்த் எவ்வளோ வரும், ஹைட் எவ்வளோ வரும். இப்போ நான் நார்மலாக வந்து 120 ட்ராவரோட ஹைட் வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா 120 வேணாம், 200 வைங்க, இல்லைனா 150 வைங்க, கம்மியெலாம் வந்து வேணாம், இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு வர கஸ்டமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வராங்க. நம்ம ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து டிசைன்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஸ்டடி யூனிட். ஒரு ஸ்டடி யூனிட் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ட்ராவர் வேணாம் அப்படின்னா ஒரு 40 mm வந்து பிளெயின் ப்ளைவுட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு 2 mm எட்ஜ் பேண்டிங் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ட்ராவர் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. இது ஓவராலாக வந்து 5 feet லென்த் இருக்கிறதுனால 3 ட்ராவர்ன்றது வந்து யூஸ் பண்ணணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 டோர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணணும். நான் இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஏன்னா ஹேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு இன்டீரியர் ஒர்க்ன்றது. அப்பர் யூனிட்டோட ஹேண்டில், பேஸ் யூனிட்டோட ஹேண்டில் வந்து சேம் கலர் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கலர்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஒயிட், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து SHN லேமினேட்ஸ். க்ளாஸி இருக்காது, மேட் இருக்காது, கொஞ்சம் ரஃப் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுதான் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.